வணக்கம் நண்பர்களே, வாங்க நாங்க சூரத்தில் இருக்கிற மல்லிகை கடைக்கு போவோம். கடைக்குள்ளுக்கு போவைக்க முதல்ல எனக்கு பிடிச்ச ஜூஸை எடுத்தேன். இங்க பாருங்க, மீன், இறால், கனவா, கோழிக்கால் இதெல்லாம் ஃப்ரோசன்ல இருக்கு. எனக்கு லெஃப்ட் சைட்ல அரிசி மாவு, கடலை மாவு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இங்க இருக்கு. வச்சுக்காக பீட்ரூட் எடுத்து வெயிட் பார்க்கறதுக்கு நம்பர் ஆழ்த்தினான். எவ்வளோ காசுன்னா அந்த ஸ்டிக்கர்ல வரும். இங்க பாருங்க, பருப்பு வகைகள் எல்லாம் இருக்கு. இந்த பொன்னி அரிசி பேக்கெட்டை தூக்குறேன் பாருங்க. எவ்வளோ வெயிட் தெரியுமா? 5 கிலோ. பாஸ்மதி இட்லி அரிசி வாங்கினாங்க. இங்க பாருங்க, கருவேப்பிலை, கொத்தாயில பேக்கெட்ல 4 ஃப்ராங்க் தெரியுமா? இந்தியா காசுக்கு 440 ரூபா. இங்க பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் இருக்கு. வண்டிக்கு சாமான போட்டுட்டு போயிட்டு இருக்கேன். வாங்க நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இங்க பாருங்க, நாட்டு சர்க்கரை கேக்கண்டு, பனை கேக்கண்டு, இங்க நிறைய சர்க்கரை வகைகள் எல்லாம் இருக்கு. எனக்கு சிலது தான் தெரியும். இங்க மேகி இருக்கு. வாங்க வாசனை பொருட்களுக்கு போவோம். இந்தியாவுக்கு போனப்ப நான் போன ஹோட்டல்ஸ்ல இந்த பெனிபிக் சோப் தான் நான் பார்த்தேனா. அடுத்தது ஒரு சவா பார்க்க போவோம். இங்க நிறைய விதமான அப்பளங்கள் இருக்குது ஃப்ரெண்ட். இங்க சைனீஸ் சாப்பாடு சாமான் எல்லாம் இருந்தது. இப்போதைக்கு எங்களுக்கு இது தேவையில்லை, அதனால நாங்க அது வாங்கல. நாங்க கருவாடு செக்ஷனுக்கு போவோம். இங்க நெத்தலி கருவாடு எல்லாம் இருந்தது. இங்க வடகம், மோர் மிளகாய் எல்லாம் இருந்தது. இது உரைக்கிறதுனால நான் சாப்பிட்றது இல்லை. முருங்கைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், வாங்க வாங்க வாங்குறதுக்கு. இப்படிதான் இந்தியால கூவி வைப்பாங்க. அதான் நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு மாம்பழம், பலாப்பழம் சீசன்ல தான் கிடைக்கும். எங்களுக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்கும். ஆனா நம்ம ஊர் டேஸ்ட் வராது. இந்தியாவை இலங்கையை விட 5 மடங்கு காசு கொடுத்து வாங்குறோம். விலை கூட இருக்கிறதுனால மாசத்துல 2 தடவை வெள்ளட்டி ஒருக்கா வாங்கிட்டு போவோம். வாங்க எனக்கு பிடிக்காத இடத்துக்கு போவோம். இங்க ஃப்ரெஷ்ஷான மீன், இறால், நண்டு எல்லாம் இருக்கு. நான் சாப்பிட்றது நண்டு மட்டும்தான். அடுத்த வீடியோல சாக்லேட் ஃபேக்டரியை பற்றி பேசுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ரக்ஷி ரைசஸுக்கு